84 டேஸ் ரீடிங் ஜர்னியில் நம்ம 62வது பார்க்க போகிற புத்தகம் த மொமெண்ட் ஆஃப் லிஃப்ட். இந்த புத்தகம் மெலிண்டா கேட்ஸ் அவர்கள் எழுதியிருக்காங்க. இந்த புத்தகம் நிறைய பேருக்கு தெரிஞ்ச புத்தகமாக இருக்கலாம். ஏன்னா மெலிண்டா கேட்ஸ் அவங்க எழுதின இந்த புத்தகம் ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம் தான். இந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க பெண்களோட பிரச்சனைகள், ரொம்ப மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டியில் இருக்கிற மக்களோட பிரச்சனைகள், இந்த மாதிரி குரலற்ற மக்களோட பிரச்சனைகளை பற்றி இந்த புத்தகத்தில் பேசியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமாக பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன் மூலமாக இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இவங்க என்னென்ன மாதிரியான தீர்வு நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்றத பற்றி பேசுவாங்க. பில் கேட்ஸும் மெலிண்டா கேட்ஸும் எந்தெந்த மாதிரியான நல்ல செயல்களை இவங்களோட அறக்கட்டளை மூலமாக செஞ்சிட்ருக்காங்க, ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கிற பெண்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசுவாங்க. ரொம்ப குறிப்பாக இங்கே 3ஆம் உலக நாடுகளில் அதீதமாக குழந்தை பெற்றுக்கிற பெண்களை பற்றி இதில் ரொம்ப அழகாக பேசியிருப்பாங்க. ஏன்னா இதில் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா எனக்கு தோன்றது, அந்த பெண்களோட வாழ்க்கையை பற்றி மட்டும் சொல்லாமல் அந்த வாழ்க்கையிலேருந்து அவங்க மேலே வர்றதுக்கு என்னென்னவெல்லாம் முயற்சிகள் சின்ன சின்னதாக செய்யப்பட்டது அப்படின்றதையும் பேசியிருப்பாங்க. அது ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்குற மாதிரியான விஷயமா இருக்கும். இந்த குழந்தை பிறப்பு அப்படின்றது அந்த பொண்ணுங்களை உடல் அளவுலையும் மன அளவுலையும் எந்த அளவுக்கு துன்புறுத்துது அப்படின்றத பற்றி பேசியிருப்பாங்க. அதில் நிறைய எக்ஸாம்பிள்ஸை இவங்க சுட்டி காட்டியிருப்பாங்க. அதுக்கு தீர்வாக கருத்தடை சாதனங்களோட பயன்பாடு பற்றியும் ரொம்ப அழகாக பேசியிருப்பாங்க இந்த புத்தகத்தில். மதம் அப்படின்ற அமைப்பு பெண்களை எப்படியெல்லாம் கட்டுப்படுத்துது, இந்த கட்டுப்பாடுகளால் பெண்கள் மேலே சுமத்தப்பட்டிருக்கிற இந்த கலாச்சாரம் பண்பாடு அப்படின்ற சுமைகளோட அந்த பெண்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத பற்றி பேசியிருப்பாங்க. அவங்க டிசையர் பண்ணுற ஒரு வாழ்க்கையை வாழ முடியாமலே போயிடுது அப்படின்றத பற்றியும் பேசியிருப்பாங்க. அதே மாதிரி எய்ட்ஸ் விழிப்புணர்வு பற்றியும் பெண்களோட பணியிடத்தில் நடக்கிற டிஸ்கிரிமினேஷன் பற்றியும் பேசியிருப்பாங்க. அன்றாட வாழ்க்கையில் நம்ம இதெல்லாம் கேட்டிருந்தாலும் இதையெல்லாம் பார்த்துருந்தாலும் கூட இந்த புத்தகத்தில் இதை படிக்கும்போது நமக்கு ரொம்பவே புதுசாக இருக்கும். எல்லா விதமான விஷயங்களை பற்றியும் பேசின இவங்க அதுக்கான சொல்யூஷனையும் பேசியிருக்காங்க அப்படின்றது தான் இதில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டியாக எனக்கு தோணியிருக்கு. வெறுமனே எங்களோட ட்ரஸ்ட் மூலமாக நாங்கள் அதை பண்ணியிருக்கோம் இதை செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுயத்தம்பட்டம் மாதிரி இல்லாமல் களத்தில் நின்று பெண்களுக்காக பேசுறது, அவங்க என்னென்ன பேசியிருக்காங்க, அவங்க எவ்வளோ சிக்கல்களை அனுபவிச்சிருக்காங்க அப்படின்றதையும் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு சொசைட்டியை நம்ம உருவாக்குறதுக்கு இந்த மாதிரியான புத்தகங்களை படித்து நம்மளோட இந்த சொசைட்டியை பற்றின பார்வையை மாற்றிக்கிறது ரொம்பவே முக்கியம்னு எனக்கு தோணியிருக்கு. அதனாலேயே இந்த புத்தகம் நான் உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன். இந்த புத்தகம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. நாகலட்சுமி சண்முகம் இந்த புத்தகத்தை பெண்களை உயர்த்துவோம் சமுதாயத்தை உயர்த்துவோம் அப்படின்ற தலைப்பில் மொழிபெயர்த்திருக்காங்க. நான் இந்த புத்தகங்களோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக படித்து பாருங்கள். இந்த பெண்களை உயர்த்துவோம் சமுதாயத்தை உயர்த்துவோம்னு தமிழில் நீங்கள் படித்தாலும் சரி, த மொமெண்ட் ஆஃப் லிஃப்ட் ஹவு எம்பவரிங் விமன் சேஞ்சஸ் த வேர்ல்ட் அப்படின்ற ஆங்கில புத்தகமாக படித்தாலும் சரி, ரெண்டுத்துக்குமே அந்த சாராம்சம் கொஞ்சமும் நலிந்து போகாமல் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க படித்து பார்த்துட்டு அவங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.